இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஒரு மார்க்கமெல்லாம் கேலி குத்த ஆக்கப்படுது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாங்க மார்க்கத்தை தேடுறதில்லை, மார்க்கத்தை படிக்கிறதில்ல. இதுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த விஷயங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் கண்டிப்பாக பதில் சொல்ல இருக்கிறோம். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலுமே, சாதாரண படிக்கக்கூடிய பிள்ளை இடத்துல கேட்டாலுமே சொல்லுவாங்க, என்ன மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. அது என்னதான் ஒரு அறிவு மேலதிகமா இருக்குது? பகுத்தறிவுன்ற சிந்தனை. ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹ் நமக்கு மேல்படுத்தி தந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? நீங்க அதிகமா நரகத்துக்கு போவீங்க. உங்களுக்கு உள்ளம் இருக்குது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, அதை கொண்டு நீங்க விளங்குறது இல்ல. நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய கண்கள் இருக்கிறது, அதனை கொண்டு நீங்க பார்க்கறது இல்ல. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செவிப்புலன் இருக்கிறது, அதனை கொண்டு நல்லதை நீங்க கேட்கறது இல்ல. அப்ப இப்படி மார்க்க கல்வி ஒரு 2ஆம் தரமான ஒரு நிலைமைக்கு தான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் வீணான காரியங்களிலும் பாவமான காரியங்களிலும் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும், அதனை தனது வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல எண்ணத்திற்கு அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நம் மீது உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த உலக விஷயங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மார்க்க கல்வி இன்றைக்கு கீழே போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நேரத்தில் கூட பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? இந்த விஷயங்களை ஒரு சாதாரணமாக மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, மார்க்க சம்பந்தப்பட்ட சில சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வது, அது அந்த வயசு வந்தால் கற்றுக்கொண்டா போதும். அல்லது ஒரு சாதாரண சின்ன புள்ள 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும், அதுவும் ஸ்காலர்ஷிப் கிளாஸ் அதில் வந்துட்டா அதுவும் இல்லை, இது வரைக்கும் ஓதிக்கொண்டாங்கன்னா போகுது. அதாவது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு இப்படி ஓத பழகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மார்க்க கல்வி அதோடைய முற்றுப்புள்ளியை வச்சிருவாங்க. அதே நேரத்தில் பெண்களுடைய நிலைமை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு சில காலத்துக்கு வரைக்கும் என்ன செய்வாங்க, குர்ஆனோட மார்க்க கல்வியோட தொடர்பு வைப்பாங்க. அது காலம் ஆக ஆக அதை விட்டு பின்னுக்கு போகக்கூடிய நிலைமையை பார்க்கும். அப்போ இப்படி மார்க்க கல்வி ஒரு 2ஆம் தரமான ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நாம் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கல்வி. இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அறிவை தேடி கற்பது கடமை. ரசூல் என்ன சொல்றாங்க? அனைவருக்கும் இந்த கல்வியை தேடி கற்பது உங்களுக்கு கடமை என்று ரசூல் சொல்றாங்க. அப்ப நம்ம அறிவை கற்றுக்கொள்ளணும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே என்ன செய்யக்கூடாது, அறிவில்லாமல் இருந்துடக்கூடாது, கல்வியை தேடாமல் இருந்துடக்கூடாது என்பதில் மார்க்கம் அதிகமான இடங்கள் நமக்கு வலியுறுத்துது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூட குர்ஆனில் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது கல்வியை கற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஆரம்பிக்கின்ற பொழுது, இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமான மக்களை நாங்கள் நரகத்திற்காக தான் படைத்திருக்கிறோம் என்ற ஒரு வாக்குறுதி அல்லாஹ் தாரான். மனிதர்கள் நம்மளை, அதே மாதிரி ஜின்கள்ல அதிகமான மக்கள் அல்லாஹ் எதற்காக படைத்திருக்கிறான்னு சொன்னா நரகத்திற்காக தான் அல்லாஹ் படைத்திருக்கிறானாம். அதற்குரிய காரணத்தை அல்லாஹ் தொடர்ச்சிப்படுத்துகின்றான். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஐனுன்
லா யுபுசிருன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அல்லாஹ் தொடர்ச்சி படுத்துகிற நேரத்தில் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்துறான். ஏன் தெரியுமா நீங்க அதிகமா நரகத்துக்கு போவீங்க? உங்களுக்கு உள்ளம் இருக்குது, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, அதை கொண்டு நீங்க விளங்குறது இல்ல. நல்லா கூர்ந்து கவனிக்கக்கூடிய கண்கள் இருக்கிறது, அதனை கொண்டு நீங்க பார்க்கறது இல்ல. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செவிப்புலன் இருக்கிறது, அதனை கொண்டு நல்லதை நீங்க கேட்கறது இல்ல. சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லி காட்டுகின்றான், உலாயிக கல் அன்ஆம். இப்படி இருக்கக்கூடியவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், ஒரு ஆடு போல, ஒரு மாடு போல, ஒரு கழுதையை போன்றவர்கள் என்று அல்லாஹ் உதாரணப்படுத்துறான். யாருக்கு? அல்லாஹ் தந்த அறிவை ஒழுங்கா பயன்படுத்தாதவங்க. பொதுவாக மிருகத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பகுத்தறிவு தான். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலுமே, சாதாரண படிக்கக்கூடிய பிள்ளைகிட்ட கேட்டாலுமே சொல்லுவாங்க என்ன? மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் 5 அறிவு, நமக்கு 6 அறிவு. அது என்னதான் ஒரு அறிவு மேலதிகமா இருக்குது? பகுத்தறிவு என்ற சிந்தனை. ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அந்த சிந்தனையை அல்லாஹ் நமக்கு மேல்படுத்தி தந்திருக்கிறான். அதனாலதான் நீங்க பார்ப்பீங்க, நம்மளை விட பலமான சிங்கத்தை, யானை எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்? மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒரு யானை நினைச்சா ஒரு மனுஷன் என்ன செய்யலாம்? ஒரு மிதியில கொள்ளலாம். ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் யானை பக்கத்துல ஒரு மனுஷன் நின்றான்னு சொன்னா எறும்பு நிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நிக்கிற அந்த மனுஷன் அந்த யானையை என்ன செய்யறான்? கொண்டல் படுத்துறான். அதனுடைய பேச்சை, இவருடைய பேச்சை கேட்டு யானை எல்லாம் செய்யுது. அப்ப என்ன காரணம்? அதற்கு கொடுத்த அறிவு அவ்வளவுதான். அதை கொண்டல் பண்ணக்கூடிய, அதை தயார் செய்யக்கூடிய அந்த அறிவை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க இதை ஒழுங்கா பயன்படுத்தலைன்னு சொன்னா நீங்க கால்நடைகளை போன்றவங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், பல்ஹும் அதல்லு, இல்ல அதை விட மோசமானவங்க, கெட்டவங்க. நீங்க அதை விட கெட்டவங்க. ஏன் அல்லாஹ் இவ்வளவு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான்னு சொன்னா, உண்மைக்கு இந்த மார்க்க விஷயத்துல நம்முடைய சிந்தனைகளை நம்ம ஆழமா யோசிக்கிறதே இல்லை. நீங்க பாருங்க, பொது விஷயங்கள்ல எல்லாம் நல்லா பார்ப்போம். ஒரு வீடு கட்டுறதா இருந்தா யாராச்சும் ரோட்ல போறவரை இப்படி இப்படி கட்டுங்கன்னு சொன்னா யாராச்சும் ஏற்றுக்கொள்வோமா? அந்த வீடு சம்பந்தமா கட்டுமான பணிகள்ல யார் தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்களோ, நல்லவங்களோ, அவங்கள பிடிச்சித்தான் நம்முடைய வீடை கட்டுவோம். நமக்கு தேவையான கட்டிடங்களை கட்டுவோம். அப்ப யாருமே ரோட்ல போறவங்களுக்கோ அல்லது நல்லா படிச்சிருக்கிறார் என்ற காரணத்தினாலே கட்ட கொடுக்க மாட்டோம். ஆனா மார்க்க விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க, இப்படி எல்லா விஷயத்திலையும், ஒரு வைத்திய அணுகிறதா இருந்தாலும், ஒரு பொதுவான உலக விஷயங்கள் அணுகிறதா இருந்தாலும், யாரு அது சம்பந்தமா தெரிஞ்சிருக்கிறாங்களோ, யாரு சரியா செய்வாங்களோ அவங்களே நம்ம நாடுவோம். ஆனா மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை ஆகிருச்சு? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு காலம் நம்முடைய சமுதாயத்துல எப்படி செஞ்சு வந்தோமோ போதும். சமுதாயத்துக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லாத பிரச்சனை? தொழுதமா வந்தமா நம்முடைய பாடம் இருந்துடணும். இப்படி ஒரு நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? அதனால அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிந்திங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொன்னா அதை கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் தேடி படிங்க. இதை மார்க்கம் கடுமையான இடங்களை வலியுறுத்துது. ஆனா மார்க்க விஷயத்துல தேவையில்லை, நம்முடைய பாட்டுக்கு இருந்தா போதும். ஏன் தேவையில்லாத பிரச்சனைன்னு நம்முடைய சமுதாயம் இருக்கிற நிறைய பார்க்கிறோம். உதாரணமா சொல்வதா இருந்தா, சில வீடுகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ மையத்து ஜனாசா வீடுகள் வரும். இந்த ஜனாசா நிலைமையில நல்லா என்ன செய்வாங்க? வழிகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்காது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் அதிகமா நடைபெறும். அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று சொல்ல போனா, கூர்ந்து கவனிச்சா இதெல்லாம் உண்மைக்குமே தேவையில்லாத விஷயங்கள், உண்மைக்குமே மார்க்கத்தை கேலி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம தெளிவாக அறிஞ்சு கொள்வோம். அப்படியான விஷயங்களும் சாதாரணமா நடக்கிறத பார்க்கிறோம். உதாரணமா சொல்வதா இருந்தா, நாங்கள் அறிஞ்ச ஒரு சூறா தான் சூரா யாசின். இந்த சூரா யாசினை பொறுத்த வரைக்கும் இதை எங்க ஓதுவாங்கன்னு சொன்னா மையத்து வீடுகள்ல ஓதுவாங்க. ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு அதுக்கு நன்மை பெய்து சேரணும்னு சொல்லி ஓதுவாங்க. இந்த ஓதக்கூடிய இந்த வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கூர்ந்து கவனிக்கிற நேரத்துல ஏதோ ஒரு நல்ல அமல் செய்யற மாதிரி இருக்கும். இந்த குர்ஆனை ஓதுறாங்க, யாசினை ஓதுறாங்க, நல்ல வசனங்கள், அது நன்மை பெய்து சேருமே, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா அவங்க செய்யறது எவ்வளவு மடத்தனமான அறிவு கெட்ட காரியம் என்பதை தெளிவா என்ன செய்யுது? அந்த யாசினை தெளிவுபடுத்துது நமக்கு. இந்த யாசின் சூரா இருக்குது, அவங்க ஓதக்கூடிய அந்த சூரா யாசினே இவங்க செய்யக்கூடியது குர்ஆனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்பதை குர்ஆனே நமக்கு என்ன செய்யுது? தெளிவுபடுத்துது. எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய 70வது வசனத்துல அதை சொல்லி காட்டுகின்றான். லிந்திரமன் கான ஹய்யன். சூரா யாசினுடைய 70வது வசனம் நம்மளை பார்த்து பேசுது. என்ன சொல்லுது தெரியுமா? இந்த குர்ஆன் யாருக்கு தெரியுமா? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பதற்காக. இதை பேசி நம்முடைய சமுதாயம் ஓதுறது எங்க தெரியுமா? மையத்திட காதல.
எதையும் கேட்கல, ஒரேடியா மரணிச்சிட்டாரு. அதனுடைய காதலை வைத்து யாசினை ஓதக்கூடிய நிலைமை நம்முடைய சமுதாயம். அந்த சூரா யாசின் நம்முடைய சமுதாயத்துக்கு குற்ற மாதிரி ஒரு பதிலை தருது. இந்த குர்ஆன செத்தவங்களுக்கு ஓதாதீங்க, மரணிச்சவங்களுக்கு ஓதாதீங்க. யாருக்கு தெரியுமா ஓதணும்? உயிரோட இருக்கிற உங்களுக்கு தான். நீங்க பார்க்கணும், நீங்க தேடணும், அதிலிருந்து நீங்க நேர்வழி பெறணும். இதற்காகத்தான் அல்லாஹ் அருளியதாக அந்த சூரா யாசினே நம்மளோட பேசுது. பாருங்க எவ்வளவு நம்ம மார்க்க விஷயத்தில் பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு சமுதாயத்துல சாதாரணமா நடக்குது இதெல்லாம். கண்ணும் காணாம பாக்குற நேரத்துல இவ்வளவுக்கு அறிவு இல்லாம நடக்கிறாங்களே, மார்க்க விஷயத்துல இவ்வளவுக்கு தெளிவில்லாம நடக்கிறாங்களே, அதை என்ன செய்றாங்க? ஓதுறாங்க. இது போக இன்னும் சில விஷயங்கள் நடக்கும். பார்க்குற நேரத்துல மார்க்கத்தை கேலி செய்யற மாதிரி நீங்க நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க. இப்ப நான் அறிஞ்ச வகையில இப்ப மாத்திரை வெலிக்கம சைட்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மரணிச்ச பிறகு அடக்குவாங்களா இல்லையா? அடக்கினதுக்கு பிறகு மையத்து குடியில என்ன செஞ்சிருவாரு? ஒரு மௌலவி இறங்கிடுவாரு, ஹசரத் இறங்கிடுவாரு. இறங்கி அதுல ஒரு நிகழ்ச்சி நடக்கும். பாப்புக்குள்ளே சிரிப்பு வரும். என்ன செய்வாங்க தெரியுமா? மையத்துடைய காதுக்கு போயிட்டு தல்கின் ஓதுவாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு தல்கின் ஓதுவாங்கன்னு சொல்லி. அது தல்கின் என்னன்னு சொன்னா, அந்த நம்மள அறிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்குது. நம்ம மன்னரை அடக்கப்பட்ட பிறகு 3 கேள்வி கேட்கப்படும் நம்ம இடத்துல. உங்களுடைய இறைவன் யாரு, உங்களுடைய மார்க்கம் என்ன, உங்களுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இது யார் என்ற கேள்வியெல்லாம் கேட்கப்படும். இது நாமெல்லாம் சாதாரணமாக அறிஞ்ச ஒரு செய்தி தான். இதை பயன்படுத்தி அந்த ஜனாசா இருக்குதே, மையத்து இருக்குதே, அந்த காது கிட்ட மௌலவி பேத்து என்ன சொல்வார் தெரியுமா? இப்படி மலக்கு வருவாங்க, ஒண்ணு நீங்க கவலைப்பட தேவையில்லை. யார்கிட்ட பேசுறாங்க? மையத்துக்கிட்ட. உயிரோட இருக்கக்குள்ள குர்ஆன்ல விளங்காது, இந்த மார்க்கம் உங்களுக்கு விளங்காது. ஏதாச்சும் ஒரு வசனத்தை சொன்ன உடனே சிசி நீங்களா இப்படி ஓதுவீங்க. உதாரணமா சொல்வதா இருந்தா, ஒரு வசனத்தை ஒரு பாமரமான ஓதுறாரு, உது ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியத்தன். இப்ப கூட்டுதோ ஓதக்கூடியவங்களை பத்தி பேசுறாரு. ஏன் இப்படி எல்லாம் ஓதுறீங்க? அல்லாஹ் தெளிவா சொல்றானே, உது ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியத்தன். நீங்க அல்லாஹ்வை பிரார்த்திக்கிற நேரத்துல ரகசியமா பிரார்த்திங்கனே, பணிவோட பிரார்த்திங்கன்னு அல்லாஹ் இப்படி தெளிவா சொல்றானே. சொன்னோம்னு சொன்னா கொதிச்சு எழும்பிடுவாங்க. நீ எப்படி குர்ஆன் வசனத்துக்கு மொழியாக்கம் செய்வ? நீ எப்படி தர்ஜுமா செய்வ? தஃப்சீர்லாம் பார்த்திருக்கீங்களா? இமாம்களுடைய கூற்ற பாத்தீங்களா? இதுக்கு என்ன விளக்கு? இப்படி எல்லாம் என்ன செய்வாங்க? பேசி குர்ஆனுடைய சம்மதம் இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டு இந்த ஜனாசாவுடைய மையத்தின் ஆகக்குள்ள காது கிட்ட போய் சொல்லுவாரு. அது இன்னும் சில வார்த்தைகளை நான் போட்டு சொல்லுவாங்க. இப்படி மலக்கு வருவாங்க, பயப்பட தேவையில்லை. நீங்க உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க, ரசூல் யாருன்னு கேட்பாங்க, உங்களுடைய மார்க்கம் என்னன்னு கேட்பாங்க. இது போக எக்ஸ்ட்ரா உங்களுடைய சகோதரர்கள் யாருன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யுங்க? தெளிவா பதில் சொல்லுங்க. உங்களுடைய இறைவன் அல்லாஹ்னு சொல்லிடுங்க, உங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுங்க, உங்களுடைய மார்க்கம் இஸ்லாம்னு சொல்லிடுங்க, உங்களுடைய சகோதரர்கள் யாருன்னு சொன்னா முஸ்லிம்கள்னு சொல்லிடுங்க. இந்த பதில தல்கின் என்ற பேர்ல யார்கிட்ட போய் சொல்றாங்க? மையத்திட்ட போய் சொல்றாங்க. கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் மையத்திட்ட போய்த்து சொல்றாங்க. இப்படியெல்லாம் நடக்க முடியும். உண்மைக்கு அது கேலி கூத்தா இல்லையா? மன்னரில் அடக்கப்பட்டவருக்கு இப்படி சொன்ன பதில் சொல்லிடுவாரா? இந்த உலகத்துல நாம எல்லாம் லேசா பயன்படுத்துவோம். இப்ப மண் ரப்புக்குன்னு கேட்டா இப்ப எல்லாரும் படமாக்குவோம். உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்டா என்னுடைய இறைவன் அல்லாஹ். உன்னுடைய தூதர் யாருன்னு கேட்டா என்னுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. என்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்டா என்னுடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்ப லேசா பதில் வந்துடும். அடக்கப்பட்ட பிறகு அந்த பதில் வருமா? எப்ப வரும்? அந்த வழியில நம்ம நடந்தாங்க. அல்லாஹ் சொன்ன மாதிரி, தூதர் சொன்ன மாதிரி, மார்க்கம் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினாதான் அந்த பதில் வரும். ஏதோ லேசான கேள்வி, மையத்து சந்தோஷத்துல என்ன செஞ்சு தயாராகன்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு அறிவு இல்லாம எவ்வளவு மார்க்கத்தை கேலி குத்து ஆக்கக்கூடிய செயலெல்லாம் சாதாரணமா செய்யறாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஒரு மார்க்கம் எல்லாம் கேலி குத்து ஆக்கப்படுது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நாங்க மார்க்கத்தை தேடுறதில்லை, மார்க்கத்தை படிக்கிறது இல்ல. இதுதான் அதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்த விஷயங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் கண்டிப்பாக பதில் சொல்ல இருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல விஷயங்கள் மார்க்கத்தை கேலி குத்தாக்கி, மார்க்கத்தை ஒரு காமெடி மாதிரி ஆக்கி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, பக்தி மாதிரியெல்லாம் அந்த செயலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பார்க்கிற நேரத்துல அது மார்க்கத்தை அவங்க கேலி செய்யறாங்க, மார்க்கத்துடைய அறிவு இல்லாம அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்றத தெளிவா விளங்குது. அப்ப மார்க்க கல்வியை நம்ம தேடணும், படிக்கணும். இப்படி தவற கண்டா உடனே போய் தடுங்க, கேளுங்க, முன்னுக்கு முன்னே கேளுங்க. இப்படி மார்க்கம் சொல்லல, இப்படி இஸ்லாம் வழிகாட்டல என்பதை நம்ம எதிர்த்து நிக்கணும். இப்படி எதிர்த்து எப்ப நிப்போம்னு சொன்னா, இது சம்பந்தமான அறிவு நம்ம இடத்துல இருந்தா.
இந்த மார்க்கத்தை நம்ம தேடி படிச்சா அப்ப கட்டாயம் நாங்க தேடி படிக்கணும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப பிள்ளைகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியில செஞ்சாங்க, துவாக்களை சொன்னாங்க, சில தலைப்புகளை பயான் நிகழ்ச்சியை செஞ்சாங்க. இதெல்லாம் இந்த வயசுல இருந்து அவங்களுக்கு என்ன செய்யறோம், நாங்க உருவாக்குறோம். ஏன்னா பிள்ளைகள் நாங்க வளர்ந்த மாதிரி வளரக்கூடாது. நாம இப்படி வளர்ந்தோம், நம்மள 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் குர்ஆன் மதரசாக்கு போய்த்திருப்போம். சாதாரண ஓத தெரிஞ்சா அல்ஹம்துலில்லாஹ்னு குர்ஆனை மூடிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். இப்படி இன்றைய சூழ்நிலையில நம்முடைய பிள்ளைகளை விடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தினால ஸ்ரீலங்கா தஹ்வீத் ஜமாத்துல பல கிளைகள்ல குர்ஆன் மதரசாவை ஏற்பாடு செஞ்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பா குர்ஆனை மட்டும் ஓதினா போதாது, மார்க்க அறிவும் தேவை என்பதற்காக சில பாடத்திட்டங்கள் ஹதீஸ்களை போட்டிருக்கிறோம், குர்ஆன் மனனத்தை போட்டிருக்கிறோம், அதே மாதிரி துவாக்கள் மனனம், இப்படி எல்லாம் என்ன செய்யறோம், நாங்க வழி நடத்துறதுக்கு அடிப்படை காரணமே நாளை நம்முடைய பிள்ளைகள், நாளைக்கு வரக்கூடிய நம்முடைய சமுதாயமும் இந்த மார்க்கத்தை அறிவில்லாம பின்பற்றக்கூடாது. இந்த அறிவில்லாமல் நடத்தக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில மௌனமாக இருந்துடக்கூடாது, அவங்க எதிர்த்து நிக்கணும் என்ற ஒரு நோக்கத்துல தான் மதரசாக்கள் நடத்தப்படுது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீங்க, கட்டாயம் இந்த உலக விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக இந்த மார்க்க விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகளை படிக்கவே குர்ஆனை ஓதுற விஷயங்களை எல்லாம் அதிகம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இந்த அடிப்படையில் உங்களோட புள்ள வளர்ந்தாதான் நாளை மறுமையில கூட நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். நல்லா கேட்போம், உங்களோட பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுத்தீங்கன்னு கேட்டோன்னு சொன்னா நம்முடைய பதில் வாயிலிருந்து வராது. எதை கற்றுக் கொடுத்துருக்கிறோம், இந்த உலக விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறோமே தவிர மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது மிக குறைஞ்சிட்டு. அப்ப ஆர்வம் செலுத்துங்க. எங்க தஹ்வீத் ஜமாத்துடைய நிறைய பள்ளிகள்ல, குறிப்பா தௌலத் கிளையிலையும் நல்ல முறையில் குர்ஆன் மதரசாவை நடத்தி கொண்டு போறோம். இப்படி நிறைய இடங்கள் நல்ல முறையில் நடக்குது. பிள்ளைகளை பற்றி சேருங்க, சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வி தேவை, குர்ஆனுடைய கல்வி தேவை, அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்துங்க. இப்படி ஏற்படுத்தினாதான் அந்த புள்ளை நல்ல முறையில் வளரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியை அறிய வேண்டும், அறிந்துதான் நாம் செயல்பட வேண்டும் என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.